தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே புதிய டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் விடியா திமுக அரசின் நிர்வாகத்தை கண்டித்து மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்டோருக்கு மனு அளித்திருக்கின்றனர். மதுக்கூர் பட்டுக்கோட்டை சாலையில் உள்ள பழைய அம்மா சந்தை அருகில் புதிய டாஸ்மாக் ஒன்று பார் வசதியுடன் வர உள்ளதாக கூறப்படுகிறது. இதனை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டுமென மனிதநேய மக்கள் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் இணைந்து மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்டோருக்கு மனு அளித்திருக்கின்றனர். கரூர் மாவட்டம் நெரூர் அருகே உள்ள பழமை வாய்ந்த பெருமாள் கோவிலில் பக்தர்களை தேனீக்கள் தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவிலில் யாகம் வளர்த்ததால் ஏற்பட்ட புகை அருகே தென்னை மரத்தில் கட்டியிருந்த தேன்கூட்டிற்கு பரவியதால் தேனீக்கள் அங்கிருந்த பக்தர்களை துரத்தி தாக்கியது. இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் 6 பக்தர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகராட்சியுடன் கிராமங்களை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மானாமதுரை நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு நகர்பகுதியை ஒட்டியுள்ள கீழமேல்குடி, மாங்குளம், சூரக்குளம் உள்ளிட்ட கிராமங்களை நகராட்சியுடன் இணைப்பதற்காக விடியா திமுக அரசு திட்ட அறிக்கை அனுப்பியதாக கூறப்படும் நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். மானாமதுரை பக்கம் கல்குறிச்சி பஞ்சாயத்தை சேர்ந்த ஆலங்குளத்திலேருந்து நகராட்சியோட சேர்க்க வேணாம்னு சொல்லி வந்திருக்கோம். 1000 குடும்பம் இருக்கோம். விவசாயத்தை நம்பியே நாங்கள் இருக்கோம். கூலி வேலை பார்த்து பிழைக்கிறோம். வீட்டு வரி, தண்ணி வரியெல்லாம் கட்ட எங்களுக்கு எந்த வசதியும் கிடையாது. வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். எங்களுக்கு இந்த 100 நாள் வேலையும் பார்த்து கொடுங்க. விவசாயத்தை நம்பி இருக்கோம். நகராட்சியோட இணைக்க வேணாம், தயவு செஞ்சு கேட்டுக்கிறோம். படிக்க வைக்கணும். நாங்கள் கைக்கூத்துக்காரங்க. நாங்கள் அந்த டவுனுக்குள்ளே போயிட்டோம்னா எங்களால் தண்ணி வரி கட்ட முடியாது, வீட்டு வரி கட்ட முடியாது. ரொம்ப கஷ்டப்படுவோம் சார். நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் எங்கள் பிள்ளைங்கள நாங்கள் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் டவுன் பஞ்சாயத்துக்குள்ளே எங்களை சேர்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம் சார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் போதிய வகுப்பறை இல்லாததால் மாணவிகள் வராண்டாவில் அமர்ந்து கல்வி கற்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. செங்கம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் செங்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளியில் போதிய வகுப்பறைகள் இல்லாததால் மாணவிகள் செல்லும் வழியான வராண்டாவில் படித்து வரும் அவல நிலை ஏற்பட்டு வருகிறது. வெட்டி விளம்பரத்திற்காக செலவு செய்து வரும் விடியா திமுக அரசு அரசு பள்ளிகளில் கட்டமைப்பை வலுப்படுத்த நிதி ஒதுக்க தயங்குவதாக கல்வியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரை மாவட்டம் அழகர் கோவிலில் உள்ள உயர்நிலைப் பள்ளிக்கு கூடுதல் அரசு பேருந்துகள் இயக்க வேண்டுமென மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கோரிக்கையை விடுத்துள்ளனர். சுந்தரராஜா உயர்நிலைப் பள்ளியில் பயின்று வரும் மாணவர்கள் மாலையில் பள்ளி முடிந்து வீடு திரும்ப அரசு பேருந்துகளில் ஏறுவதற்கு ஓட்டம் பிடித்து இருக்கையை தேட வேண்டிய நிலை இருப்பதால் மிகுந்த அவதியடைந்து வருகின்றனர். இதனால் விடிய அரசு மாணவர்களின் நலன் கருதி கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. மதுரை துவரங்குறிச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போதிய மின்விளக்கு வசதி இல்லாததால் வழிப்பறி பயத்தினால் அவ்வழியாக செல்ல வாகன ஓட்டிகள் அச்சமடைந்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வழியாக மதுரை முதல் துவரங்குறிச்சிக்கு புதிய தேசிய நெடுஞ்சாலையில் போதிய மின்விளக்கு வசதிகள் இல்லாததால் இரவு நேரங்களில் செல்லும் வாகன ஓட்டிகள் வழிப்பறி அச்சத்தால் மீண்டும் பழைய சாலையான கொட்டாம்பட்டி மேலூர் சாலையிலேயே இரவு நேரங்களில் செல்கின்றனர். இதுகுறித்து விடியா திமுக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது.